பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாத்ராகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். ஆமேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மிடத்துல அருமையான வார்த்தைகளை சொல்லுகிறார். பாருங்க, நல்ல காரியங்களை செய்வதற்காகவே கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆமேன். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் இருக்கும்போது நன்மையானவைகளை செய்து வந்தாரோ அதே போலதான் நம்மை அவருடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து நம்மை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல இந்த வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற வேதனை, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக எகிப்து தேசத்துல விழுந்து கிடக்கிறார்கள். அங்கே இருக்கிற ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக கர்த்தர் மோசேவை தெரிந்து கொண்டார். மோசேவை தெரிந்து கொண்டு மோசே கிட்ட சொல்றாரு, நீ போப்பா, நீ போய் என்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீ அழைச்சிட்டு நீ கானான் தேசத்துக்கு போகணும், அதனால அவங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும், நீ போய் பார்வோன் இடத்துல நின்று நீ பேச வேண்டும் என்று கர்த்தர் இந்த வேளையில ஒரு ஆலோசனைகளை கொடுக்கிறார், ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுதுதான் இந்த மோசே இந்த வார்த்தையை சொல்லுகிறார், ஐயோ ஆண்டவரே, நான் பேசுறதுக்கு தகுதியற்றவன், நான் முன்னாடியே நான் பேசினது இல்லை, இப்பவும் எனக்கு பேசுற திறமையும் கிடையாது, நான் வாக்கில் வல்லவனும் அல்ல, என்ன போய் பேச சொல்றீங்களே, நான் திக்குவாயி மந்த நாவு, எனக்கெல்லாம் பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை அவன் கர்த்தரிடத்துல சொல்லுகிறார். இப்படி கர்த்தரிடத்துல அவர் சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தான், நீ போப்பா, நீ பயப்படாத, நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. இந்த அருமையான தேவன் இன்றைக்கும் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். என்னன்னா, நீங்க போய் பேச வேண்டிய வார்த்தைகளை பேசுங்க. நமக்கு ஒரு இடத்துல நம்மளை கொண்டு போகிறாரு அப்படின்னா, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவர் உங்களுக்கு தருணத்தை கொடுத்துருக்கும் போது அதை நீங்க அறிவிங்க. முன்னாடி நீங்க பண்ணல, அது முன்னாடிய காரியமாகவே இருக்கட்டும், ஆனா ஆண்டவர் அழைத்ததுக்கு அப்புறம், ஆண்டவருடைய பிரசங்கத்தை இன்றைக்கு நீங்க கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த வாக்கையும் அந்த ஞானத்தையும் கர்த்தர் தருவார். நீங்க போய் பேசுங்க, நீங்க போய் கிறிஸ்துவை குறித்து அறிவிங்க, இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்று சொல்லுங்க. ஸோ இயேசுவால தான் எல்லா காரியத்தையும் உருவாக்க முடியும்னு பேசுங்க, தேவன் தான் எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குவார்னு பேசுங்க, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பாதுகாப்பை கொடுப்பார் என்று பேசுங்க. நீங்க போய் மற்றவர்களை நீங்க சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல காரியங்களை குறித்து, நல்ல வார்த்தைகளை குறித்து, நியாயமான காரியங்களை குறித்து கர்த்தர் நம் மூலமா வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். இன்றைக்கும் உங்களிடத்துல கர்த்தர் இதுதான் சொல்லுகிறாரு. மோசே அந்த இடத்துல, இல்ல ஆண்டவரே, நீங்க வேற யாராவது நீங்க நடத்துங்க. அடுத்த வசனத்திலே அவர் சொல்றாரு, நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும், ஆனா என்ன அனுப்பாதீங்க, என்னால பேச முடியாது என்று அவர் திட்டமாய் பேசும்போதும் கர்த்தர் விடல, அவனை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தையும் ஒரு சித்தத்தையும் வைத்திருந்தார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களே, இவ்வளவு நாள் நீங்க பேசாம இருந்திருக்கலாம், இவ்வளவு நாள் நீங்கள் ஒரு காரியத்தை முன்னெடுக்காம இருந்திருக்கலாம், ஆனா இனி வருகிற நாட்கள் எல்லாம் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். அது ஒவ்வொரு இடத்திலும், உங்க படிக்கிற இடமாகட்டும், இல்லை வேலை ஸ்தலமாகட்டும், மற்ற இடமாகட்டும், சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே ஆகட்டும், எங்கே போனாலும் அந்த இடத்துல கர்த்தர் உங்களை பேச ஆண்டவர் கிருபை தருவார். அல்லேலூயா. அங்கே அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ போ, நான் உன் வாயோடு இருப்பேன், நான் உன் கூடவே இருப்பேன், நீ வாயை திறந்து பேசினா போதும், என் வார்த்தைகள் உன் மூலமாய் வெளியே வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, பிரசங்கில விதமாய் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாக இருக்கிறது உங்களுடைய வார்த்தைகள். நீங்கள் ஏற்ற நேரத்தில் நீங்கள் பேச வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் தைரியமாய் பேசுங்க, தைரியமாய் இடைப்படுங்க, கர்த்தர் உங்களோடு இருந்து வழி நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதத்தில் விதமாய் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏற்ற வார்த்தைகள், ஏற்ற காரியங்கள், ஆலோசனைகள் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்வார். இந்த நாள் ஆண்டவர் உங்களோடு கூட பேசின வார்த்தைகளை நீங்கள் கைவிட்டுறாதீங்க, அதை பிடித்து கொண்டு எல்லா இடங்களிலும் கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு மகிமையான தருணத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்கள் ஊழியத்தையும், உங்கள் வீட்டின் காரியத்தையும், உங்களுடைய பிசினஸையும் எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து நடத்துவாராக. இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் மோசேவை எடுத்து பயன்படுத்தின தேவனே, இந்த நாளிலும் என் மகளையும் ஆண்டவரே, என் மகனையும் நீர் எடுத்து பயன்படுத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே எழுந்து போய் பேசக்கூடிய கிருபைகளை கொடுங்க. நல்ல வார்த்தைகள் பேசட்டும், கேட்கிற பிரயோஜனம் உண்டாக பேசட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமாதானம் பண்ணுகிறவர்களாக ஆண்டவரே இந்த பிள்ளைகள் காணப்படட்டும். எல்லா இடங்களிலும் ஆண்டவரே ஏற்ற வார்த்தைகளை பேச கிருபை கொடுங்க ஆண்டவரே. எந்தெந்த வார்த்தை பேச வேண்டுமோ ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை நீர் கொடுத்து சாட்சியா நடத்துவீராக. பயத்தையும் பலவீனத்தையும் உண்டு பண்ணுகிற சாத்தானை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆளுகை இந்த பிள்ளைகளுக்குள்ளாக உண்டாகட்டும். மோசேயுடைய வாயின் வார்த்தைகளை அப்படியே மாற்றி போட்டிரே ராஜா. அப்பா, அதே மாதிரி இந்த பிள்ளைகளுடைய வாயின் வார்த்தைகளையும் ஆண்டவரே சாட்சி உள்ளதாக, ஆண்டவரே அபிஷேகம் உள்ளதாக நீர் மாற்றும். ஆசீர்வதியும்
ஆசீர்வதியும், வழி நடத்தும். பயத்தையும் பலவீனத்தையும் கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெளியேற்றுகிறோம் ராஜா. ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இப்பொழுதும் ஆண்டவரே, யாராகிலும் ஜுரத்தோடு பலவீனத்தோடு பயத்தோடு இருந்தால் அந்த ஜுரத்தை இயேசுவின் நாமத்தினால் நீக்கி போடுவீராக. ஏசப்பா, பூரண சுகத்தை கொடுங்க. இப்பொழுது பரவி வருகிற எல்லா ஜுரத்தையும் நீர் எடுத்து போடுங்க ராஜா. ஏசப்பா, பூரண கிருபையினால சாட்சிகள் கேட்க கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.